ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இன்னையோட ஒலிம்பிக் போட்டிகள் அப்படிங்கிறது முடியுது பாரிஸில், ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாளைக்கு அதை பற்றின ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஒலிம்பிக்ஸை பற்றி. தென் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்க போகுது, ப்ளஸ் ஜிஎஸ் ப்ளஸ் ஜிடி இதோட டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அதனால் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மத்திய அமைச்சரவை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? மத்திய அமைச்சரவை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பாருங்கள், டிவி சோமநாதன். ஓகேங்களா? டிவி சோமநாதன் தான் மத்திய அமைச்சரவை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஓகேங்களா? இவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 30 அடுத்த 2 ஆண்டுகள் வந்து இவருடைய பதவி காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டது யாருன்னா, உயர் பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு தான் அதற்கான ஒப்புதலை கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து ஒப்புதல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழக பிரிவு ஐஏஎஸ் அதிகாரி தான் டிவி சோமநாதன் அவர்கள். 1987 பேட்சஸ் சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து நிறைய போஸ்ட்டில் இருந்திருக்காரு, அதனால் அது எல்லாத்தையுமே நம்மளால் கொடுக்க முடியலை. ஓகேவா? இதுக்கு முன்னாடி அடுத்து பாருங்கள், 2வது வினா, வங்கதேச உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? வங்கதேச உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சையத் ரெஃபாத் அகமது. ஓகேங்களா? சையத் ரெஃபாத் அகமது அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து புரட்சி போய்கிட்டு இருக்குன்னு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இடஒதுக்கீட்டுக்காக ஆரம்பித்த பிரச்சனை, அதுக்கப்புறம் பிரதமர் வந்து ரிசைன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு பிரச்சனை ஆரம்பித்து இருக்கிற நீதிபதிகள் எல்லாருமே, தலைமை நீதிபதி உள்பட எல்லாருமே வந்து 1 மணிக்குள்ளே ரிசைன் பண்ணணும்னு சொன்னதால் அங்கே முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஓகேங்களா, யார், ஒபைதுல் ஹசன் அப்படிங்கிறவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் சையது ரெஃபாத் அகமதை அந்த நாட்டோட அதிபர் வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நாட்டோட 25வது தலைமை நீதிபதியாக சையத் ரெஃபாத் அகமது வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த புரட்சிக்கெல்லாம் முக்கியமான ஒரு இயக்கம் அப்படின்னா பாகுபாடு எதிர்ப்பு இயக்கம். ஸோ இதோட நேம் வந்து அந்த இடஒதுக்கீட்டால் உருவானது தான், பாகுபாடு எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற இடைக்கால அரசோட தலைவர் யாருன்னா முகமது யூனுஸ் அவர்கள். அடுத்து பாருங்கள், வருமான வரி சட்ட திருத்தங்கள் மற்றும் வரிவிலக்கு பெறுவது என்ற நூலை எழுதியவர் யார்? வருமான வரி சட்ட திருத்தங்கள் மற்றும் வரிவிலக்கு பெறுவது என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் என்ன? ஆர் ராமச்சந்திரன். ஆர் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தான் இந்த நூலுக்கான வெளியீட்டு விழா அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த நூலை வெளியிட்டது யாருன்னா, வருமான வரி முதன்மை ஆணையராக இருக்கிற தேபேந்திர நாராயண் கர் அப்படிங்கிறவர் தான். தேபேந்திர நாராயண் கர் அப்படிங்கிறவர் தான் வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? அடுத்த வினா பாருங்கள், கிராண்ட் காலர் ஆஃப் டிமோர் லெஸ்டே என்ற விருதை பெறும் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார்? கிராண்ட் காலர் ஆஃப் டிமோர் லெஸ்டே என்ற விருதை பெறும் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி முர்மு. ஸோ பெறப்போகும் பெற்ற அப்படின்னாலே திரௌபதி முர்மு தான் வரும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்தது தானே பார்க்குறோம் கரண்ட் அஃபேர்ஸில். ஓகேவா? ஸோ இந்த டிமோர் லெஸ்டே அப்படிங்கிற நாட்டோட உயரிய விருது தான் இது. ஓகேங்களா? டிமோர் லெஸ்டே அப்படிங்கிற நாட்டோட உயரிய விருது இது. இந்திய குடியரசுத் தலைவர் 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனார். முதல் நாடு என்ன? நியூசிலாந்து. அப்புறம் பிஜி தீவுகளுக்கு போனார். அதுக்கப்புறம் தான் டிமோர் லெஸ்டே அப்படிங்கிற இந்த நாட்டுக்கு வராரு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே அந்தந்த நாட்டோட உயரிய விருதை குடியரசுத் தலைவருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதை ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். டிமோர் லெஸ்டே நாட்டின் அதிபர் யாருன்னா ரமோஸ் ஹோர்டா அப்படிங்கிறவர் தான். ரமோஸ் ஹோர்டா அப்படிங்கிறவர். டிமோர் லெஸ்டே நாட்டோட தலைநகர் வந்து டிவி அப்படிங்கிறது தான், டிவி. அடுத்த வேணா பாருங்கள், 10ஆம் வகுப்புக்கு இனி 2 பொது தேர்வுகள் என்று அறிவித்துள்ள மாநிலம் இது. நம்ம வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று தான் எழுதுவோம். ஆனால் இந்த மாநிலத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பொது தேர்வு நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2025 2 பொது தேர்வு. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயம் தான். மேகாலய மாநிலத்தில் தான் கொண்டு வர போகிறாங்க. எதுக்காகனா, தேர்ச்சி பெறாத
மாணவர்களுக்கு உண்டான ஒரு உடனடி தீர்வாக இதை வந்து கொண்டு வராங்க. அதாவது இப்போ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்ஜெக்டோ இல்லை எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயில் ஆகிறாங்கன்னா அப்படின்னா அவங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் வர வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து சீக்கிரம் அந்த எக்ஸாம் பண்ணணும் அப்படிங்கிறத இரு பொதுத் தேர்வு அப்படிங்கிற நடைமுறையை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் தான் இந்த நடைமுறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. முதல் தேர்வு அப்படிங்கிறது பிப்ரவரி மார்ச்சில் எப்போதும் போல் நடந்துடும். ஓகேங்களா, 2வது தேர்வு வந்து மே மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் மேல நடந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈஸியாக அவங்க கிளியர் பண்ணிவிட்டு காலேஜ் எல்லாரோடையும் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருக்குது. ஓகேவா, ஸோ காலேஜ் மீன்ஸ் 11th 12th சேர்றதா இருக்கலாம், எல்லாமே ஈவனாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் சேரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதியில் இந்தியாவின் தரநிலை என்ன? இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதியில் இந்தியாவின் தரநிலை 10வது இடத்துல இந்தியா இருக்குது. 10வது இடத்துல இந்தியா இருக்குது. 2023ஆம் ஆண்டில் மிகப்பெரிய சரக்கு ஏற்றுமதி நாடு அப்படின்னா நம்ம இந்தியாவை சொல்லலாம். 17வது இடத்துல இந்தியா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பெரிய நாடுன்னு சொல்லாதீங்க, மிகப்பெரிய நாடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தரவரிசையில் 17வது இடத்துல இந்தியா இருக்குது. எரிபொருள்கள் மற்றும் சுரங்கப் பொருள்கள் ஏற்றுமதியில் இந்தியா 10வது இடத்துல இருக்குது. எரிபொருள்கள் மற்றும் சுரங்கப் பொருள்கள் ஏற்றுமதியில் 10வது இடத்துல இருக்குது. ரசாயனங்கள் ஏற்றுமதியில் 8வது இடத்துல இருக்குது. ரசாயனங்கள் ஏற்றுமதியில் 8வது இடத்துல இருக்குது. ஜவுளி ஏற்றுமதி இடத்துல 3வது இடத்துல இருக்குது. ஜவுளி ஏற்றுமதியில் 3வது இடத்துல இருக்குது. துணிகள் ஏற்றுமதியில் 5வது இடத்துல இருக்குது. துணிகள் ஏற்றுமதியில் 5வது இடத்துல இருக்குது. அனைத்து வகை பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை என அறிவித்துள்ள மாநில அரசு எது? அனைத்து வகை பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை என அறிவித்துள்ள மாநில அரசு எது? ஹரியானா. ஓகேங்களா, ஹரியானா தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா, அங்கே விளையிற 24 பயிர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அங்கே விளையிற 24 பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வரம்பின் கீழ் கொள்முதல் அப்படிங்கிறது செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 10 பயிர்கள் தான் அங்கே வந்து அதிகமாக விளையிறதாகவும் மற்ற பயிர்கள் கம்மியாக தான் இருக்குது. பட் கொண்டு வரும்போது எல்லாத்துக்குமே கொண்டு வந்திருக்காங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிற வரம்புக்கு கீழே இந்த 24 பயிர்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் இந்த திட்டத்தை கொண்டு வந்த ஒரு மாநிலம் அப்படின்னா ஹரியானாவை சொல்லலாம். இந்தியாவோட முதல் மாநிலம் பெரிய அளவில். ஏன்னா சில பொருளுக்கு இன்னமும் இருக்குது ஆதரவு விலை. இந்த கரும்புக்கு இருக்குது, நெல்லுக்கு இருக்குது. பட் அது வந்து அதையும் ரீஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விவசாய சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இந்த பஞ்சாப் ஆளுங்கள்லாம் போராட்டம் பண்ணி தான் அதை வந்து பேக்கப் அடிக்க வச்சாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த திட்டம் இவங்க கொண்டு வந்திருக்காதால பார்த்தீங்க அப்படின்னா 123 கோடி ரூபா அரசுக்கு செலவாகும் எக்ஸ்ட்ரா. இப்போ நார்மலாக எல்லாத்தையுமே கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்னா இயருக்கு 123 கோடி ரூபாய்க்கு மேலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொள்முதல் பண்ணுறதுல முக்கியமான பயிர் ஹரியானாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை, நெல், மக்காச்சோளம், இதுதான் ஹரியானாவோட முக்கிய பயிர்களாக இருக்குது. ஓகேவா, மற்ற பயிர்கள்லாம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், 4 வட்டன் வண்ணத்து பூச்சி எந்த நாட்டில் அதிகம் காணப்படுது? 4 வட்டன். ஓகேங்களா, ஸோ வட்டன் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ அதோட ரெக்கை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெக்கை இப்படி தான் இருக்கும். ஸோ படம் தப்பாக தான் வச்சுக்கோங்க. இதில் ஒரு புள்ளி, இதில் ஒரு புள்ளி, இதில் ஒரு புள்ளி, இதில் ஒரு புள்ளி, ரவுண்டாக வட்டம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வட்டன் அப்படிங்கிறது பேர். இது மாதிரி 4 வட்டங்கள் அதில் வந்து கலராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்டர்ஃப்ளையில். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி இருக்கிற வண்ணத்து பூச்சி எந்த நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் அதிகமாக இருக்குது. சீனாவில். ஓகேங்களா, ஸோ இதை வந்து இப்திமா காண்டிலை சட்டீனே வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற ஒரு இனம். ஓகேங்களா, ஸோ 1957ஆம் ஆண்டோட நம்ம நாட்டில் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னது. 1957ஆம் ஆண்டு அசாமின் மார்கரிட்டா அப்படிங்கிற இடத்துல பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனம் நம்ம நாட்டில் இல்லை. 61 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் திருப்பி காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவிலேருந்து நமக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இது வந்து நிம்ஃபாலிடே குடும்பத்தில் சுமார் 6000 வகையான வண்ணத்து பூச்சிகள் இருக்குது. நிம்ஃபாலிடே குடும்பத்தில் சுமார் 6000 வகையான வண்ணத்து பூச்சிகள் இருக்குது. இந்தியாவில் பதிவாகியுள்ள இந்த 35 இப்திமா இனங்களில் 23 இனங்கள் வடகிழக்கு பகுதியில் இருக்குது. இந்தியாவில் 35 இப்திமா இனங்கள் வந்து பதிவாகிருக்கு. அதில் 23 இனங்கள் வந்து வடகிழக்கு பகுதியில் இருக்குது. இது இந்தியாவில் இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்க 1327 வகையான வண்ணத்தி பூச்சிகளில் 600க்கும் மேற்பட்டவை அருணாச்சல பிரதேசத்திலே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். எப்போதும் சொல்கிற மாதிரி தான். ஃப்ரீ டெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆல்ரெடி
கேஜிஎஃப் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதோட கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் டெலகிராமில் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். நாளை அல்லது இன்னையிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். தேவைப்படுறவங்க அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, நன்றி. நாளைக்கு வேறு வீடியோ பதில் உங்களை சந்திக்கிறேன்.